சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. எத்தனையோ வருஷங்கள் பாவம் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சு பையனை படிக்க வச்சு வேலை கொடுத்து கடைசி காலத்தில் அவங்கள திராட்டில் விட்டுறாங்கன்னா சட்டத்தினுடைய உதவியை நாம் நாடணும். உரிமை அறிவோம், சட்டம் தெளிவோம். நான் அடிக்கடி சொல்லுதுண்டு, இந்த பதிவேற்றங்கள் எல்லாம் ஒரு அட்வொகேட்ஸுக்கோ இல்லை ஒரு ஜுடிஷியரிக்கோ இல்லை கோர்ட் ஹாலுக்கோ அவங்கள மனசில் வச்சுட்டு ஏற்றக்கூடிய பதிவுகள் அல்ல. ஒரு சாதாரண மக்களுக்கு, ஒரு டாக்ஸி டிரைவர், ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு, அவங்களுக்கு தன்னுடைய உரிமை என்னன்னு தெரியணுமா வேணாமா? உரிமையே தெரியலன்னா அதை எப்படி காப்பாற்றிக்க முடியும்? அதற்காகத்தான் இந்த பதிவுகள் எல்லாம் போட்டுட்டு வரேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்தியாவில் எத்தனை சட்டங்கள் இருக்குன்னு தெரியுமா? சுமாராக கெஸ் பண்ணுங்களேன். தட் இஸ் மத்திய அரசால் இயற்றப்பட்ட சட்டங்கள் சொல்கிறேன். இந்தியன் கான்ட்ராக்ட்ஸ் ஆக்ட், அது மாதிரி ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட், அது மாதிரி சிவில் ப்ரொசீஜர் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், கிட்டத்தட்ட 900 சட்டங்கள் இருக்குது. இந்த சட்டங்கள் எல்லாம் அடுத்த முறை நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பார்த்தீங்களான்னா எல்லா பேராக்ஸும் வச்சுருப்பாங்க. ஜட்ஜுக்கு முன்னாடி ஒருத்தர் கிளைண்ட்டு போய் ஒரு அட்வொகேட்டுகிட்ட கேட்குறாரு, சார் எனக்கு இது மாதிரி பிரச்சனைன்னா அந்த அட்வொகேட்டுக்கு தெரியணும் எந்த சட்டத்தில் இவருக்கு ரிலீஃப் கிடைக்கும். தெர் இஸ் அ சேயிங் இன் இங்கிலீஷ், ஃபார் எவ்ரி ரைட் தெர் இஸ் அ ரிலீஃப். உங்கள் ஒவ்வொரு உரிமைக்கும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். உங்களில் எத்தனை பேருக்கு இப்போ நான் சொல்கிற சட்டம் தெரியும் பாருங்கள். தி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007. தி மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007. இப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, காரியம் ஆகணும்னா காலை பிடிப்பாங்க, காரியம் ஆன அப்புறம் நெஞ்சு பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எத்தனையோ சீனியர் சிட்டிசன்ஸ் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அவங்களுடைய சேமிப்பில் ஏதோ ஒரு இடம் வாங்குகிறாங்க. அந்த இடத்த பையன் பேரில் கிஃப்டாக கொடுக்குறாங்க, இல்லை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஃப்ரெண்டுக்கே கொடுக்குறாங்க. என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, தங்களுடைய வயதான காலத்தில் ஒரு வேளை இவங்க என்னை காப்பாற்றலாம் என்று இருக்கலாம். சில பேர் அது கூட எதிர்பார்க்காம செய்வாங்க. ஆனால் என்ன ஆயிடுது, சில நேரங்களில் இந்த கிஃப்ட் வாங்கிறவங்க அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் சர்வீஸ் பண்ணுறது கிடையாது, அம்போன்னு விட்டுறாங்க. அது மாதிரி ஒரு கேஸ் சத்தீஸ்கர் கோர்ட்டில் கேஸ் வருது. ஒரு சீனியர் சிட்டிசன் தன்னுடைய பையனுக்கு கிஃப்ட் டீட் எழுதி கொடுக்குறாரு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, வயதான காலத்தில் பையனோ மருமகளோ தன்னை காப்பாற்றுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி இது இல்லை, அப்படியே விட்டுறாங்க, நெடுத்தரவு விட்டுறாங்க. அந்த சீனியர் சிட்டிசன் போய் தன்னுடைய வழக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதுக்கு டிஃபென்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த மருமகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கிஃப்ட்டை படித்து பாருங்கள், எங்கேயானா போட்டிருக்கா, அதுக்கு பதில் நான் ஹெல்ப் பண்ண போட்டிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அது ஜட்ஜ் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் அன் இம்ப்ளைடு கண்டிஷன். அதை கொடுக்கும்போதே அது நீ சொல்லவே வேணாம்பா, அது இம்ப்ளைடு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிஃப்ட்டை கேன்சல் பண்ணிடு அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டு. மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு இடத்துல அது சொல்கிறாங்க, தி ஆக்ட் இஸ் டிசைன்ட் டு ப்ரொடெக்ட் தி டிக்னிட்டி and well-being of senior citizens, especially those who are often left neglected after transferring their property to their children. ஸோ அந்த சட்டத்தினுடைய மெயின் இன்டென்ஷனே இது அப்படின்றாங்க. அது மட்டுமல்ல, அந்த ஜட்மெண்ட்டில் சொல்கிறாங்க, அப்படி ஒரு கிஃப்ட் டீடு எழுதி கொடுத்து பாதியில் விட்டுறாங்க, நெட்ரோட்டில் விட்டுறாங்கன்னா, தி கோர்ட் சேஸ் such a gift deed can be deemed to have been made by fraud, coercion, undue influence and it can be declared void. நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உரிமைகள் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். அண்மை காலங்களில் இது சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் வருது. எத்தனையோ வருஷங்கள் பாவம் குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க, அவங்கள மேரேஜ் பண்ணி வச்சு பையனை படிக்க வச்சு வேலை கொடுத்து கடைசி காலத்தில் அவங்கள திராட்டில் விட்டுறாங்கன்னா சட்டத்தினுடைய உதவியை நாம் நாடணும். அதற்காகத்தான் இந்த பதிவுகள் எல்லாம் நான் போடுறேன். எல்லாம் நினைக்கிறாங்க கோர்ட்டுக்கு போனால் வேலை ஆகாது, வேறு வழி போய் தான் ஆகணும். we should believe in the process of law.
சட்டத்தின் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும். சட்டத்தின் பேர்லையும் நீதிமன்றங்கள் பேர்லையும் நமக்கு நம்பிக்கை இருக்கணும். நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொன்னேன் ஜுடிஷியரி இஸ் த வாட்ச் டாக் அண்ட் கார்டியன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னேன் நான். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உடனே இது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு உரிமை பற்றியோ சட்டம் பற்றியோ ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதை படித்து பார்த்துட்டு அடுத்த எபிசோடில் அதை பற்றி நான் கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.